ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IS. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் கோனா பி ஹேப்பன் ஃபார் ரியல். ஓகேங்களா, கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இது டயர் 1 எக்ஸாமை மட்டும்தான் வந்துட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன். அதாவது நம்ம வந்து டயர் 1 என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ RRB ஆகட்டும், SSC ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், அந்த இருக்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அந்த டயர் 1 எக்ஸாம் மட்டும்தான் இங்கே காமனுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம் ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். SSC போனாலும் ஓகே, RRB, பேங்கிங், அதுக்கப்புறம் டயர் 2 டயர் 3 இன்டர்வியூலாம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ டயர் 1 மட்டும்தான் இது ரீப்ளேஸ் பண்ண போகுது. அண்ட் இட் இஸ் கோனா பி காமன் ஃபார் SSC, RRB, பேங்கிங்க்கு டயர் 1 எக்ஸாம்ஸ் மட்டும்தான் காமன். அதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம் சென்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வந்துட்டு டெஸ்ட்டையும் சென்டரையும் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சென்டர் எப்போ நம்ம சூஸ் பண்ணுவோம், ஷெட்யூல் டெஸ்ட் அப்படின்னாக்கா இப்போ சப்போஸ் January 1 to 10 வந்து எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டேட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து பர்சனலாக நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது கூட இருக்குது. அண்ட் தென் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், ஈவன் ப்ரைவேட்டு கூட வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து PSUs எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம் ஃபார் டயர் 1 எக்ஸாம். சில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிட்டன் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு வந்து ஜாப் தர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வந்து பண்ணால் இது கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் அந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லெவல்ஸ் இருக்குது. இந்த வந்து CET ஸ்கோர்ஸ் வந்து பண்ணால் 3 எக்ஸாம் பண்ணுவாங்க. வந்து ஒன்று கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது, 12th 10th பாஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா நினச்சிக்கோங்க, இது டயர் 1 எக்ஸாம் மட்டும் தான் எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது SSC, ரயில்வே, பேங்கிங் 3க்கும் இருக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்றா நடக்க போகுது. அவ்வளோதான். ஓகேங்களா, தென் குரூப் 3 குரூப் C போஸ்ட்ஸுக்கு இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த CET எக்ஸாம் இயர்லி ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து 2022 வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கோர் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு வேலிடிட்டி. ஓகேங்களா, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ 2 எக்ஸாமில் வந்து ஸ்கோர், இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் எக்ஸாம் அதாவது 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு தி பெஸ்ட்டை தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, அது வந்து இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் 3 வருஷமும் எழுதிட்டே வரீங்க அப்படின்னாக்கா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 டைம்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த அப்போ 6ஓட ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த 6லேயும் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அது எடுப்பாங்க, தி பெஸ்ட்டை எடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்குது. அந்த இந்த CET ஸ்கோரை வச்சு நீங்கள் டயர் 1 டயர் 2 எக்ஸாமுக்கு போகணும். அந்த வந்து பேஸ்ட் ஆன் த ரெஸ்பெக்டிவ். ஓகே, அது மறந்துடக்கூடாது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவ்வளோ அட்டம்ஸ் தான் இருக்கணும், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நல்லா நினச்சிக்கோ, நோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் ஏஜுக்கு வந்து அப்பர் லிமிட் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அண்ட் அஃப்கோர்ஸ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான். எஸ், ஸோ இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். திங்கஸ் வந்து சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா SSC, RRB, பேங்கிங் 3மே கலந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ பேங்கிங்க்கு இருக்கிறவங்க RRBயோட சிலபஸில் இருக்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் அந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு பார்ட்டு தான். ஓகேங்களா, அதை மட்டும் வந்து இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ all the best, rockstars. Thank you.